எல்லோருக்கும் வணக்கம். தாபன விதிக்கோவையின் முதலாவது தொகுதி தொடர்பாக இன்றைய செயலமருளையும் கலந்துரையாட இருக்கிறோம். ஒரு பெரிய அத்தியாயம் அல்ல, ஒரே நாளில் நாங்கள் கதைச்சு நிறைவு செய்யக்கூடிய ஒரு சிறிய அத்தியாயம். ஆறாவது அத்தியாயம், அத்தியாயம் 6, சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் தொடர்பாக. இதில் ஒரு 7 தலைப்புக்கு கீழே ஒன்று இந்த சேவை பதிவு, அறிக்கை மற்றும் சான்றிதழ்கள் தொடர்பான பொதுவான ஏற்பாடுகள். இரண்டாவது வரலாற்று தாள் பற்றியது. அடுத்ததாக சுய விவர கோவை. சுய விவர கோவை, பர்சனல் ஃபைல், பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்ன வேறுபாடு என்ன? அடுத்தது அந்தரங்க அறிக்கை அல்லது ரகசிய அறிக்கை தொடர்பாக, சேவை சான்றிதழ், இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ இதில் பொதுவான ஏற்பாடுகள் எப்படி கேள்வி கேட்கலாம் என்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே இந்த அத்தியாயம் கற்பிக்கப்பட்ட காணொளியும் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அந்த விடயத்தை காண்பிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் கூட்டுக்களாக தந்து உங்களுக்கு சரி பிள்ளை, அதில் 4 கூட்டுக்களில் ஒரு சரியான கூட்டு, 3 கூட்டு தவறாக இருக்கும், ஒரு கூட்டு சரியாக இருக்கும். அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்குற மாதிரியாகத்தான் இதில் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு உத்தியோகத்தருடைய வரலாற்று தாள் அல்லது அவருடைய சுய விவர கோவையில், அவருடைய செயலாற்றுகை மதிப்பீட்டில், அல்லது அவர் தொடர்பான அந்தரங்க அறிக்கை, அவருக்கு பாதகமான குறிப்பு ஏதாவது குறிக்கப்படுமாக இருந்தால் அது பற்றி அவருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். சரிதான். ஒரு உத்தியோகத்தை பற்றி ரகசியமாக அவற்றை ஃபைலில் ஒன்றும் போட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லுவேன். ஒரு உத்தியோகத்தருடைய வரலாற்று தாள் அல்லது அவருடைய சுய விவர கோவை, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு சொல்லுவீங்க, வருடாந்த செயலாற்றுகை அல்லது வேலை அறிக்கை, அந்தரங்க அறிக்கை, இவற்றில் அந்த உத்தியோகத்திற்கு பாதகமான குறிப்பு ஏதாவது குறிக்கப்பட்டால் அதை பற்றி அவருக்கு சொல்ல வேண்டும். சரிதானே? அவருக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதற்கான அத்தாட்சி ஒன்றையும் அந்த பாதகமான குறிப்பு குறிக்கப்பட்டுள்ள ஆவணத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும். இப்போ ஒரு ஆளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் அவரை பற்றி பாதகமாக குறிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அவ்வாறு அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது என்பதற்கு சான்றாக அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் தானே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அதே மாதிரியாக அந்த விடயம் தொடர்பாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதை அவர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புக்கோடல், ஒரு அத்தாட்சி ஒன்றை பெற்றுக்கொண்டு அதையும் அந்த ஆவணத்தோடு இணைச்சு வைக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது விஷயம், ஓய்வூதியத்து குறித்தான உத்தியோகத்தை, அவருக்கு ஓய்வூதியத்தை கணிச்சு பென்ஷன் கொடுக்கறதுக்கு தேவையான ஆவணங்கள் ஓய்வூதிய பணிப்பாளர்னால, பென்ஷன் சம்பந்தமாக காலத்துக்கு காலம் சொல்லப்படுகிற ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக திணைக்களங்களால் அந்த ஆவணங்கள் பேணப்பட வேண்டும். அப்போ ஒரு உத்தியோகத்தினுடைய ஓய்வூதியத்தை கணித்து அவருக்கு ஓய்வூதியத்தை செலுத்துவதற்கு தேவையான ஆவணங்களை திணைக்களங்கள் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்படக்கூடிய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக பேண வேண்டும். அவர் ஓய்வு பெறுகிற போது அந்த ஓய்வூதியத்தை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டு அந்த ஆவணங்களை பேணுவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அதனால தான் சுய விவர கோவையில் அந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் உரிய காலத்தில் பெற்று கோப்பட வேணும் என்று சொல்லுகிறேன். 4வது விஷயம், அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய பண்பு, குணநலன், சேவை தொடர்பாக உத்தியோகபூர்வமான ஒரு ஆவணத்தை அந்த உத்தியோகத்திற்கு கிடைக்க செய்யக்கூடாது, அவருக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு கரெக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. சர்வீஸ் சர்டிஃபிகேட்டோ கரெக்டர் சர்டிஃபிகேட்டோ அந்த உத்தியோகத்திற்கு சாதாரணமாக வழங்கக்கூடாது. இந்த 4 விடயங்களும் பொதுவான ஏற்பாடுகள். பொதுவான ஏற்பாடுகள் இதில் 3 அல்லது 4 விடயங்களாக சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் 3ஆகவே எடுத்துக்கொள்வோம். ஒன்று, ஒரு உத்தியோகத்தினுடைய வரலாற்று தாளிலேயோ சுய விவர கோவையிலேயோ அல்லது அவருடைய வருடாந்த செயலாற்றுகை மதிப்பீட்டில் அல்லது அந்தரங்க அறிக்கையில்
அவருக்கு பாதகமான குறிப்பு ஏதாவது இடப்படுமாக இருந்தால் அது பற்றி அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு தெரியப்படுத்தப்பட்டது என்பதற்கான அத்தாட்சி ஒன்றையும் அந்த குறிப்பு இடப்பட்ட ஆவணத்தோடு இணைக்க வேண்டும். இரண்டாவது, உத்தியோகத்தர் ஒருவருடைய ஓய்வூதியத்தை கணித்து அவருக்கு ஓய்வூதியத்தை செலுத்துவதற்கு தேவையான ஆவணங்களை ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக திணைக்களங்கள் பேணி வர வேண்டும். உத்தியோகத்தர் ஓய்வு பெறும் போது அவருக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்படாமல் இருக்கும் வகையில் இந்த ஆவணங்களை பேணுவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது, ஒரு உத்தியோகத்தருடைய குணநலன் சேவை தொடர்பான உத்தியோகபூர்வ எழுத்து ஆவணம் ஒன்று உத்தியோகத்தருக்கு கிடைப்பதற்கு இடமளிக்க கூடாது. ஒரு உத்தியோகத்தருக்கு நற்சான்றிதழ் ஒன்று வழங்கப்படுமாக இருந்தால், கொமெண்டேஷன் என்று சொல்லுவீங்க, இருந்தால் அது அவருடைய கோவையில் தான் நடப்படும், அவற்றை கையில் கொடுக்கறது இல்லை. இப்போ சில நடைமுறைகள் வேறுபாடாக இருக்கு. நாங்கள் பரீட்சைக்கு படிப்போம், சரிதானே? அப்போ சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள பொதுவான ஏற்பாடுகள் என்று பார்த்தால் இந்த மூன்று விஷயமும் இருக்கு. சில வேளைகளில் கேள்வி கேட்கிறவர் இப்படி நாங்கள் முக்கியத்துவம் குறைஞ்சது என்று கருதுகிற இடங்கள்ல இருந்து கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்கள் இதையும் தவற விடுறதில்லை. அந்த பகுதியையும் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறோம். அதில் சொல்லப்படுகிற முக்கியமான விடயங்கள் இந்த மூன்றும். ஒன்று, அந்த உத்தியோகத்திற்கு பாதகமான குறிப்பொன்றிடப்படுவது. இரண்டாவது, ஓய்வூதியத்துக்குரிய ஆவணங்கள் உரிய வகையில் பேணப்படுவது. மூன்றாவது, ஒருவருடைய குணநலன் மற்றும் சேவை தொடர்பான சான்றிதழ்கள் அவர் சேவையில் இருக்கும்போது அவருக்கு வழங்கப்படுவது இல்லை. அடுத்தது வரலாற்று தாள். இந்த வரலாற்று தாளுக்குள்ள சின்ன சின்ன கேள்விகள் கேட்கப்படுவதுண்டு. முதலாம் பகுதி கேள்விகள் எம்சிக்யூ என்று சொல்லுவோமே, பல்தெரிவு வினாக்கள் அல்லது ஒரு புள்ளிகளை வழங்கக்கூடிய வினாக்கள் கேட்கப்படுவது உண்டு. இந்த பகுதியை நாங்கள் பார்க்க வேணும். இதுல வரலாற்று தாழ் பேணப்படுகின்ற 3 படிவங்கள். முதல்ல அதை பார்த்துட்டு மிச்சம் பெறும், சரிதானே? ஓய்வூதிய உரித்துடைய பதவி ஒன்றுக்கு நிரந்தரமாக நியமிக்கப்படுபவருக்கு வரலாற்று தாள் பொது 53 ஆனா என்பதில் பேணப்படும். பொது 53 ஆனா. மாத சம்பளம் பெறுகின்ற ஒரு உத்தியோகத்தர் ஒருவருக்கு, மாத சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு வரலாற்று தாள் பொது 234 என்பதில் பேணும். நாள் சம்பளம் பெறுபவராக இருந்தால் அந்த உத்தியோகத்தருடைய வரலாற்று தாள் 226 ஆனா என்கிற படிவத்தில் பேணப்படும். பொது 226 ஆனா. அப்போ வரலாற்று தாள் பேணப்படுகின்ற படிவங்கள் 3 இருக்கு. ஒன்று, நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒருவருடைய வரலாற்று தாள் பொது 53 ஆனா என்ற படிவத்தில் பேணப்படும். இது நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடையது. அவ்வாறு அல்லாத மாத சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தருடைய வரலாற்று தாள் பொது 234 நாள் சம்பளம் பெறுபவருடையது பொது 226 ஆனா என்ற படிவத்திலேயும் பேணப்படுவதாக இருக்கும். சரி, இனி இந்த வரலாற்று தாள் தொடர்பாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளை பார்ப்போம், சரிதானே? எவ்வாறான உத்தியோகத்தர்களுக்கு வரலாற்று தாள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நிரந்தரமாக அல்லது தகுதிகான் காலத்தில், தகுதிகான் நிலையில், அது நாங்கள் சொல்றோம், நாங்களே தகுதிகான் காலப்பகுதி என்று சொல்லி, நிரந்தரமாக அல்லது தகுதிகான் நிலையில் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் உடன்படிக்கை மீது உத்தியோகத்தர் ஒருவர் நியமிக்கப்படுகிற போது அந்த உத்தியோகத்திற்கான வரலாற்று தாள் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும். அவர் இதற்கு முன்னர் அரசாங்கத்தில் சேவை ஆற்றியிருப்பின் தற்காலிகமாக அல்லது வேறு வகையில் முன்னர் அவர் ஆற்றிய சேவையினுடைய விவரங்களை அவர் எங்கு எல்லாம் சேவை ஆற்றினாரோ அந்த திணைக்கள தலைவர்களிடமிருந்து முறைப்படி அத்தாட்சிப்படுத்தி அந்த வரலாற்று தாள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உத்தியோகத்தருக்கு காட்டப்பட்ட அந்த வரலாற்று தாள் அவரிடமிருந்து அதில் உள்ள விவரங்கள் உண்மையானவை என்று எழுதிய ஒரு கடிதம் எடுக்க வேண்டும்.
அத்தாட்சி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நிரந்தரமாக அல்லது தகுதிகான் நிலையில் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் ஒரு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுகிற போது அவருக்கான வரலாற்று தாள் ஒன்று தயாரிக்க வேணும். அவர் முன்னர் பணியாற்றியது அரசாங்கத்துக்கு கீழே முன்னர் தற்காலிகமாக அல்லது வேறு வகையில் சேவையாற்றி இருந்தால் அந்த சேவை விவரங்கள் அடங்கிய வரலாற்று தாளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தரிடம் அதில் உள்ள விவரங்கள் தொடர்பாக அத்தாட்சிப்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுயவிவர கோவையோடு இணைந்ததாக ஒரு வரலாற்று தாளை பேண வேண்டும். வரலாற்று தாள் தனியாக பேணப்படுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையில சுயவிவர கோவையின் ஒரு பாகமாகத்தான் அது பேணப்படுது. இப்போ வரலாற்று தாள் பேணப்படுகின்ற படிவங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நாங்கள் 3 படிவங்கள் சொல்லிலும் அதை பற்றி கதைச்சிருக்கோம். இப்போ சில வேளைகளில் சில திணைக்களங்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் அமைந்த படிவங்களில் வரலாற்று தாளை பேணி வருகின்றன. இந்த இதில் சொல்லப்படுகிற படிவங்களை தவிர அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற விதமாக சில படிவங்களை பேணி வருகிறார்கள். அவ்வாறு பேணப்படுகின்ற திணைக்களங்கள் அந்தந்த திணைக்களங்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் அமைந்த படிவங்களில் வரலாற்று தாள் பேணப்படுகின்ற திணைக்களங்கள் புகையிரத திணைக்களம், போலீஸ் திணைக்களம், நில அளவை திணைக்களம், கல்வி திணைக்களம் ஆகியவற்றை சார்ந்த உத்தியோகத்தர்கள் அந்த திணைக்களத்தின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்பட்ட வேறு விதமான வரலாற்று தாள்களை பயன்படுத்துகிறார். இவர்கள் தவிர அவ்வாறு பயன்படுத்தப்படுகிற திணைக்களங்கள் தவிர்ந்த ஏனைய திணைக்களங்கள் நிரந்தரமான ஓய்வூதியத்துடைய பதவிகளுக்கு பொது 53 ஆனா. இப்போ இந்த திணைக்களங்களில் பொது 53 ஆனா பயன்படுத்தக்கூடாது என்று இல்லை. ஆனால் அந்த திணைக்களங்கள் தங்களுக்கென்று விசேடமாக தயாரிக்கப்பட்ட வரலாற்று தாள்களை பயன்படுத்துகிறார்கள். சரிதானே? அது 2 நாளில் திரும்ப விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. புகையிரத, போலீஸ், நில அளவை, கல்வி திணைக்களங்கள் வரலாற்று தாள்களை வைத்திருக்க வேண்டும் என்ற விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. அது அவர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையாக சில பதிவுகளை பேணுகிறார்களே தவிர அந்த வரலாற்று தாள்களை வைத்திருக்க வேண்டும் என்ற விதியிலிருந்து அவை விலக்களிக்கப்பட்டு உள்ளன. இதில் வரலாற்று தாள் ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்கள் பற்றி காலத்துக்கு காலம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஒரு வரலாற்று தாள் எவ்வாறான விடயங்களை கொண்டிருக்க வேணும், சரிதானே? அந்த பகுதியை நாங்கள் இருக்கா பார்ப்போம். அதை பார்த்துட்டு மேலே வருவோம். இதில் 2.10 இந்த பகுதியோட மேலதிகமாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது கணக்காய்வாளர் தலைமை அதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இதைத்தான் நாங்கள் வரலாற்று தாளில் உள்ளடங்குகிற விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். ஒவ்வொரு நியமனம் தொடர்பாகவும், அதாவது பதில் நியமனம், தகுதி காண்கால நியமனம், சேவையில் உறுதிப்படுத்தப்படுதல், நிரந்தரமாக்கப்படுதல், தகுதி காண்காலம், பதில் கடமை காலம் நியமிக்கப்பட்டது, அதில் நீடிக்கப்பட்டது. தகுதி காலத்தை நீடிக்கிறது, பதில் கடமை காலத்தை நீடிக்கிறது. பதில் கடமை என்று சொல்லுகிறது இங்கே வேறு பதவிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் இன்னொரு நிரந்தர பதவிக்கு வருகிற நேரத்தில் அவரை பதில் கடமை கால பகுதி என்று 1 வருட காலத்துக்கு தகுதி காண் நிலையில வைத்திருப்பார். அதைத்தான் பதில் நியமன காலம் என்று சொல்லுகிறார்கள். அவர் தகுதி காண் காலம் என்பது புதுசா அரசாங்க சேவைக்கு வாரவருக்கு, நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவிக்கு புதிதாக வருபவருக்கு 3 வருடங்கள் கொண்ட தகுதி காலம் இருக்கு. ஏற்கனவே அரசு சேவையில் பணியாற்றி அங்கு நிரந்தரமாக்கப்பட்டவர் இன்னொரு நிரந்தர பதவிக்கு வருகிற போது அது பதில் நியமன காலம் என்று சொல்லப்படும். அப்போ இந்த விடயங்களை குறிக்க போறோம். அப்படி ஒவ்வொரு நியமனம் தொடர்பாகவும் வரலாற்று தாளில் குறிப்புகள் இருக்கும். பதில் நியமனம், தகுதி நியமனம் உள்ளிட்ட அனைத்து நியமனங்களும் சேவையில நிரந்தரமாக்கப்பட்டது.
தகுதிகான் காலம் பதில்கடமை காலம் நீடித்தது. தகுதிகான் காலம் முடிவுறுத்தப்பட்டமை. இடமாற்றம், அதில் உள்ளக இடமாற்றத்தை குறிக்க தேவையில்லை என்று சொல்றாங்க. இடமாற்றம் என்பது ஒரு திணைக்களத்திலிருந்து ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு ஏற்படுகிற மாற்றம் தான் உள்ளக இடமாற்றம். அதில் அவசியம் இல்லை. பதவி உயர்வு, விடுவித்தல்கள், சம்பள ஏற்றங்களை அங்கீகரித்தல் அல்லது சம்பள ஏற்றங்களின் இடைநிறுத்தம், நிறுத்தம், கழித்தல், பிற்போடுதல். என்ன சம்பள ஏற்றங்களின் நிறுத்தம், இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைத்தல், பிற்போடுதல். அதுபோல வினைத்திற மகாந்த அடைப்பரீட்சைகளில் சித்தி அடைதல். வினைத்திற மகாந்த அடைப்பரீட்சைகளில் சித்தி அடைதல். பணி இடைநிறுத்தம் செய்யப்படுதல், தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்படுதல், பதவி இறக்கம், சம்பளம் அல்லது கொடுப்பனவில் ஏற்படுகிற குறைப்பு, பதவி நீக்கம், பதவி விலகல், ஓய்வு பெறுதல், மீள பணிக்கமர்த்துதல் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக உத்தியோகத்தருடைய மரணம் வரையிலான முழு விவரங்களும் வரலாற்று தாளில் குறிக்கப்பட வேண்டும். இப்போ நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம், பதில்கடமை நியமனங்கள் அல்லது தகுதி காண்கால நியமனம், சேவையில உறுதிப்படுத்தப்படுதல், வெளிநாட்டு புலமை பரிசில்கள், சம்பளமற்ற விடுமுறைகள், அரை சம்பள விடுமுறைகள், வேதனை ஏற்றம் வழங்கப்படுவது, வேதனை ஏற்றங்களின் இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைப்பு, பிற்போடுதல், வினைத்திறமகான் தடைப்பரீட்சைகளில் சித்தி அடைதல் போன்ற விடயங்கள் ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம் தொடக்கம் மரணம் வரையிலான விடயங்கள் வரலாற்று தாளில் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்ப வரலாற்று தாளில் உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இவ்வளவு விடயமும் சொல்ல வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் போது வரலாற்று தாள் அனுப்பி வைக்கப்படுகின்ற முறைமை தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கலாம். சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று செல்லும் போது அந்த வரலாற்று தாளை எவ்வாறு அனுப்பி வைக்க வேண்டும்? வரலாற்று தாள் ஒன்று எவ்வாறு பேணப்பட வேணும் என்று சொல்லிட்டு நன்றாக அனுப்பி வைக்கப்படுகிறதை பற்றி சொல்லுது. சரிதானே? சில வேளை ஒரு கட்டுரை வினாவாக, குறிப்பாக நிர்வாக சேவையை படிக்கிற பிள்ளைகள் இபி எக்ஸாமில் படிக்கிற ஆக்கள் ஒரு கட்டுரை வினாவாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக புள்ளிகளை அவர்கள் தரலாம். ஆகுன்னது 8 புள்ளி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதலாவது வரலாற்று தாள் ஒன்று எவ்வாறு பேணப்பட வேண்டும், அது பேணப்பட வேண்டிய முறையை சொல்லுங்க என்று கேட்பேன். வரலாற்று தாள்கள் பூட்டப்பட்டு வைத்திருக்க வேண்டும். அவை அகர வரிசை ஒழுங்கில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இது இந்த வரலாற்று தாளை அடுக்கி வைக்கிற ஒழுங்கைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அவ்வாறு வரலாற்று தாள்கள் தனியாக வைக்கப்படுகிறதில்லை. அவரவர்களுடைய சுய விவர கோவையில தான் வைக்கப்படுது. ஆனால் நாங்கள் இதில் இருக்கிறத ஞாபகம் வச்சு கொள்வோம். வரலாற்று தாள்கள் திறந்த அலுமாரிகளில் அல்லது ராக்கைகளில் வைக்கப்படக்கூடாது. வரலாற்று தாள் பூட்டப்பட்டு வைத்திருக்க வேண்டும். அது அகர வரிசையில் பேணப்பட வேண்டும். இரண்டாவது, வரலாற்று தாளில் விவரங்களை உட்சேர்க்கின்ற, அதை கட்டுக்காப்பாக வைத்திருக்கின்ற பொறுப்பு ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தரிடம், சிரேஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆபீசர்கிட்ட, அரச முகாமைத்துவ உதவியாளர் ஒருவரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அந்த வரலாற்று தாளில் இருக்கிற பதிவுகள் பிழையற்றவை என்பதற்கு அவர்தான் பொறுப்பு கூற வேண்டும். வரலாறு தாளில் விவரங்களை பதிவு செய்கின்ற, அதனை கட்டுக்காப்பாக வைத்திருக்கின்ற பொறுப்பு ஒரு சிரேஷ்ட நிலையிலான எழுதுனர், அதாவது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரிடம் அது கையளிக்கப்பட வேண்டும். வரலாற்று தாள்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் பிழையற்றவை என்பதற்கும் இந்த உத்தியோகத்தர் தான் பொறுப்பு கூறுபவராக இருப்பார். மூன்றாவது, நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட வரலாற்று தாளில் குறிக்கப்பட வேண்டிய விவரங்கள் அனைத்தும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம், தகுதி காண்காலம் அல்லது பதில் கடமை காலம்,
தகுதி காலம் பதில் கடமை காலம் நியமிக்கப்பட்டமை, நீடிக்கப்பட்டமை, சேவையில உறுதிப்படுத்தப்பட்டது, சம்பள ஏற்றங்கள் வழங்கப்பட்டமை, சம்பள ஏற்றங்களின் நிறுத்தல், குறைத்தல், பிற்போடல், இடைநிறுத்தம் போன்ற விடயங்கள், அரை சம்பள லீவு, சம்பளமற்ற லீவு, வெளிநாட்டு புலமை பரிசில்கள், வெளிநாட்டு பயணங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் உரிய தகவல்களை உள்ளடக்கி வரலாற்று தாள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகின்ற பாராட்டுக்கள், கண்டனங்கள், அது மெச்சுரைகளும் கண்டனங்களும் என்று சொல்லப்படும். கொமெண்டேஷன் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக சொல்றோம். நாங்கள் மெச்சுதல்களை தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிற பாராட்டுதல்களும் கண்டனங்களும் பற்றிய விவரங்கள் 230 ஆவண்ணா என்கிற பொது படிவத்தில் பதிவு செய்யப்பட்டு வரலாற்று தாளோடு கோப்பிட்டு வைக்க வேணும். உத்தியோகத்திட்ட கையில கொடுக்கறது இல்லை. சரிதானே? அப்போ ஒரு உத்தியோகத்தை தொடர்பான பாராட்டுதல்களும் அவருக்கான கண்டனங்களும் பற்றிய விவரங்கள், மெச்சுரைகளும் கண்டனங்களும் அல்லது பாராட்டுதல்களும் கண்டனங்களும் 230 ஆவண்ணா என்கிற பொது படிவத்தில் பதிவு செய்யப்பட்டு அது வரலாற்று தாளோடு கோப்பிட்டு வைக்க வேணும். பொதுவாக அது பர்சனல் ஃபைலில் தான் இருக்க வேணும் என்று சொல்லி வச்சுக்கொள்வோம். ஒரு உத்தியோகத்தருடைய வரலாற்று தாளை திறக்கும் போது அவருடைய பிறந்த அதிகாரியை குறிப்பிட வேண்டும். உத்தியோகத்தர் பெற்றுக் கொடுத்த பிறப்பு சான்றிதழில் இருந்து அல்லது உத்தேச வயது சான்றிதழ் திணைக்களம் எடுக்க தேவையில்லை. அந்த உத்தியோகத்தை தன்னுடைய செலவில் தான் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கும். அப்போ திணைக்கள தலைவருக்கு உத்தியோகத்தர் தான் அதை கொடுப்பார். அப்போ உத்தியோகத்தர் தன்னுடைய செலவு, அவருடைய சொந்த செலவில் பெற்று சமர்ப்பித்த பிறப்பு சான்றிதழ் அல்லது உத்தேச வயது சான்றிதழில் இருந்து சரிபார்த்து அந்த அவருடைய பிறந்த தேதியை பதிய வேண்டும். வரலாற்று தாளில் பதியப்படுகிற எல்லா தகவல்களும் பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருடைய சுருக்க கையொப்பம் இடப்படுதல் வேண்டும். சில வேளைகளில் ஒரு உத்தியோகத்தருடைய பிறந்த ஆண்டு மட்டும் தெரிஞ்சால், மாதம் தெரியாவிட்டால், அது ஆண்டினுடைய நடுநாளாக கருதி ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்று வரலாற்று தாளில் பதிய வேண்டும். கருதப்படும் நாள் என்று சொல்லி அவர் ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லி பதிய வேண்டும். 295 முதலே சொல்லிட்டேன். வரலாற்று தாளில் இருக்கிற ஒவ்வொரு பதிவும் உரிய ஆவணங்களோடு சரிபார்க்கப்பட்டு பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவர் இனிசல் பண்ண வேண்டும். சுருக்க கையொப்பம் இடப்பட வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை எனும் வரலாற்று தாளை பரிசீலித்து அந்த 3 மாதத்துக்குள்ளே உரிய விவரங்கள் எல்லாம் வரலாற்று தாளில் பதியப்பட்டிருக்குதா என்பது தொடர்பாக பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவர் சரிபார்க்க வேண்டும். ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தர் வரலாறு தாளை பேண வேண்டும். ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர் 3 மாதத்துக்கு ஒரு கால் என்றாலும் எல்லா உத்தியோகத்தர்களுடைய வரலாற்று தாளும் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குதா என்றதை செக் பண்றது அவருடைய பொறுப்பாக இருக்கும். இந்த வரலாற்று தாளை பார்ப்பதற்கு இடமளித்தல் தொடர்பாக ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய வரலாற்று தாளை பார்க்க இடமளிக்கலாமா என்று சொன்னால் அவருக்கு இடம் அளிக்கலாம். மறுபடி எல்லாரும் பார்க்க கொடுக்கக்கூடாது. ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர், சுயவிவரவே கோவையை பேணுகின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், சிசி என்று சொல்லுகிற பிரதம எழுதினர் என்ன அல்லது திணைக்கள தலைவர் அதிகாரம் அளிக்கப்பட்டவர் தவிர மற்றவர்கள் வரலாற்று தாள்களை பார்ப்பதற்கு இடம் அளிக்கக்கூடாது. இதில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று இருக்குது. அது திருத்தப்பட்டு விட்டது. உத்தியோகத்தர் அவசியமான சந்தர்ப்பங்கள்ல திணைக்கள தலைவருடைய அனுமதியை பெற்று தன்னுடைய சுய விவர கோவையை பார்வையிடலாம். அவ்வாறு பார்த்ததுக்கு பிறகு அதில் இருக்கிற விவரங்கள் எல்லாம் சரியானது என்று சொல்லி அவர் ஒரு அத்தாட்சி கடிதத்தை கொடுக்க வேண்டும். அத்தாட்சிப்படுத்தலுண்ட கொடுக்கவும். அந்த திருத்தப்பட்டதை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அதை பார்த்துட்டு வருவோம். எனக்கு இந்த 296 அது இவ்வாறு திருத்தப்பட்டிருக்கு பாருங்க. பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு அல்லது பிரதான எழுதுனர் அல்லது பிரதான அரசாங்க முகாமைத்துவ உதவியாளர், இந்த 2 சொற்களும் இப்போ மாறிவிட்டது. பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்
திணைக்கள தலைவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் தவிர வேறு அலுவலர்களுக்கு வரலாற்று தாளை பார்ப்பதற்கு இடமளிக்க கூடாது. உத்தியோகத்தரின் முறையான வேண்டுகோளுக்கு அமைய அதிகாரம் பெற்ற ஒரு பதவி நிலை உத்தியோகத்தருக்கு முன்னிலையில் தன்னுடைய வரலாற்று தாளை பார்வையிடுவதற்கு உத்தியோகத்தருக்கு இடமளிக்க வேணும். வரலாற்று தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் சரியானவை என்று ஒரு சான்றினை அந்த உத்தியோகத்தரிடம் பரிசோதனைக்கு பின்னர் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உத்தியோகத்தரிடமிருந்து ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவர் அனுமதி பெற்ற பின்னர் அதை பார்க்கறதுக்கு நாங்கள் அவரை அனுமதிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 296 திருத்தப்பட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பார்க்கலாம் என்கிறது மாற்றப்பட்டு அவசியமான சந்தர்ப்பங்கள் அவர் பார்க்கலாம். ஒரு பதவிநிலை உத்தியோகத்தரை பற்றி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திணைக்கள தலைவர் அமைச்சு செயலாளருக்கு அறிவிக்க நேரிடுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தரை பற்றி ரிப்போர்ட் பண்ண வேண்டி இருக்குது அமைச்சு செயலாளருக்கு என்றால் அந்த உத்தியோகத்தருடைய வரலாற்று தாளினுடைய கொப்பி ஒன்றையும் கொடுக்க வேணும். ஒரு ஆள் டிரான்ஸ்ஃபரில் போய்கள் என்ன செய்ய வேணும், அது தனியாக பார்ப்போம் என்று சொன்னால் இதுக்குள்ள சேர்த்தொருக்கா கதைச்சிட்டு போகும். ஒரு திணைக்களத்தில் இருந்து வேறொரு திணைக்களத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டால் அவர் முன்னர் பணிபுரிந்த திணைக்களம் அவருடைய வரலாற்று தாளை கொப்பி பண்ணி வச்சுக்கொண்டு இணைப்பிரதி செய்து வைத்துக்கொண்டு மூலப்பிரதியை இடமாற்றம் பெற்று செல்லும் திணைக்களத்துக்கு அந்தரங்கம் என குறிக்கப்பட்ட ஒரு உரையிலிட்டு அனுப்பி வைக்க வேணும். அந்தரங்க கடிதங்கள் அனுப்புறதை பற்றி உங்களுக்கு தெரியும், சரிதானே? ஒரு கவரில் வச்சு அந்தரங்கமானது என குறிப்பிட்டு அதுக்கு மேலே அதை விட பெரிய கவர், அந்த முதலாவது சின்ன கவராக மடித்து அதை பெரிய கவருக்குள்ளே போட்டு சாதாரணமாக முகவரியை எழுதி ஒரு பதிவு தபாலை அனுப்புறது. ஓய்வு பெறுகிற போது வரலாற்று தாளை ஓய்வூதிய விவரங்களை கணிப்பதற்காக ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இப்போது ஓய்வூதிய கணிப்பை செய்துட்டு தான் எல்லா டாக்குமெண்டோடையும் அந்த ஹிஸ்டரி சீட்டையும் அனுப்பி வைக்கிறது. சரி, அடுத்தது இந்த விவரங்கள் எல்லாம் 210 நியமனம் தொடக்கம் மரணம் வரையிலான விவரங்கள் அனைத்தும் வரலாற்று தாளில் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய முழு விவரங்களும் கணக்காய்வாளர் தலைமை அதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் சம்பந்தமாக எந்த ஒரு நியமனம் பெறுபவருடைய விவரங்களும் கணக்காய்வாளர் தலைமை அதிபதிக்கு இந்த விடயங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இதில் இருக்கிற 210 நாங்கள் அந்த பகுதியை பேசாமல் கையை விடுகிறோம். நீங்கள் இதில் கணக்கில் எடுக்க வேண்டாம், ஏன் என்று பிறகு சொல்கிறேன். சரி, அப்போ இவ்வளவையும் வச்சு கொண்டு ஒரு 10 விடயங்கள் சமதியாக இருக்குது. ஆக குறைஞ்சது நீங்கள் 8 விடயங்கள் சொன்னால் போதுமானதாக இருக்கும். வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுவது தொடர்பாக உங்கள்ட்ட கேட்கிற போது நீங்கள் வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுவதை பற்றிய முக்கியமான விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் 2.9 எடுத்து வச்சுக்கொண்டு அந்த 2.9 உபபிரிவுகளை வழங்கப்படுத்தி சொல்ல போறீங்க. வரலாற்று தாள் ஒன்று பேணப்படுகின்ற விதம் தொடர்பாக விவரிக்க. 1, வரலாற்று தாள்கள் பூட்டப்பட்டு பாதுகாப்பாக பேணப்பட வேண்டும். அவை அகர வரிசை ஒழுங்கில் தயாரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். 2வது, வரலாற்று தாளில் விவரங்களை சேர்க்கின்ற பொறுப்பு மற்றும் அதை கட்டுக்காப்பாக வைத்திருக்கின்ற பணி சிரேஷ்ட நிலையிலான அரசாங்க முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். வரலாற்று தாளினுடைய பாதுகாப்புக்கும் அதில் உள்ள தகவல்களின் பிழையற்ற தன்மைக்கும் அவரே பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கும். 3வது, ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம், தகுதி காண்காலம் அல்லது பதில் கடமை காலம் பற்றிய விவரம், தகுதி காண்காலம் பதில் கடமை காலம் நீடிக்கப்பட்டமை, சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டமை, வினைத்திறமை காண்ட அடைப்பரீட்சையில் சித்தி அடைந்தமை, வேதனை ஏற்றங்கள்,
வேதனையேற்றங்களின் இடைநிறுத்தம், நிறுத்தம், குறைத்தல், பிற்போடுதல் தொடர்பான விடயங்கள், உத்தியோகத்தருடைய வெளிநாட்டு புலமை பரிசில்கள், அவர் பெற்றுக்கொண்ட அரை சம்பள லீவு மற்றும் சம்பளமற்ற லீவு பற்றிய விவரங்கள் போன்றவை வரலாற்று தாளில் பதிவு செய்யப்பட்டு நாளது வரைப்படுத்தி பேணப்பட வேண்டும். உத்தியோகத்தர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற பாராட்டுதல்களும் கண்டனங்களும் பற்றிய விவரங்கள் பொது 230 ஆவண்ணா எனும் படிவத்தில் பதிவு செய்யப்பட்டு வரலாற்று தாளுடன் இணைத்து கோப்பிட்டு வைக்கப்பட வேண்டும். ஒரு உத்தியோகத்தருடைய வரலாற்று தாளை திறக்கும் போது உத்தியோகத்தருடைய செலவில் பெறப்பட்டு சமர்ப்பித்த பிறப்புச் சான்றிதழ் அல்லது உத்தேச வயது சான்றிதழை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிறந்த திகதியை குறித்து ஆரம்பிக்க வேண்டும். திகதி சரியாக தெரியாமல் ஆண்டு மட்டும் தெரிந்த வேளையில ஜூலை மாதம் 1ஆம் திகதி கருதப்படும் நாள் என குறிப்பிட்டு வரலாற்று தாளில் அதை பதிய வேணும். இந்த பதிவு பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருடைய சுருக்க ஒப்பத்தினால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வரலாற்று தாளில் உள்ள ஒவ்வொரு பதிவும் உரிய மூல ஆவணங்களோடு சரிபார்க்கப்பட்டு பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருடைய சுருக்க கையொப்பத்தினால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது வரலாற்று தாளில் தகவல்கள் நாளது வரைப்படுத்தப்படுவதை பதவிநிலை உத்தியோகத்தர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். வரலாற்று தாள்களை பதவிநிலை உத்தியோகத்தர், பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அல்லது திணைக்கள தலைவரால் அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் தவிர வேறு ஆட்கள் பார்க்கக்கூடாது. உத்தியோகத்தர் ஒருவர் முறையாக வேண்டுகோள் விடுப்பதன் மூலமாக தன்னுடைய வரலாற்று தாளை பார்வையிட முடியும். சுய விவர கோவையை பார்க்கறது தான் வரலாற்று தாளை பார்க்கறதுன்னு நினைச்சு கொள்ளுங்க. ரெண்டுக்கும் ஒரே விதிதான். அவ்வாறு பார்வையிடும் சந்தர்ப்பத்தில் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் அல்ல தகுந்த அதிகாரியின் முன்பாக அதனை பார்வையிடலாம். அதில் உள்ள விவரங்கள் சரியானவை என்கிற ஒரு அத்தாட்சி கடிதத்தை அவர் கொடுக்க வேண்டும். எவராவது ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சர் செயலாளருக்கு திணைக்கள தலைவர் அறிக்கை சமர்ப்பித்தால் அப்போது அந்த உத்தியோகத்தருடைய வரலாற்று தாளினுடைய பிரதியையும் இணைத்து அனுப்ப வேண்டும். ஒரு திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்ற உத்தியோகத்தருடைய வரலாற்று தாள் தொடர்பாக அதை பிரதி செய்து வைத்துக்கொண்டு அதன் மூல பிரதியை அந்தரங்க கடிதம் ஒன்று அனுப்பப்படும் முறைமையில அனுப்ப வேண்டும். ஓய்வூதியம் பெறும்போது ஒரு உத்தியோகத்தர் ஓய்வு பெறுகின்ற போது அவரது வரலாற்று தாளை ஓய்வூதிய விவரங்களை கணிப்பதற்காக ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு நேரடியாக அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ இதில் 2.9 ஒரு தனி கேள்வியாக நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். திரும்ப அதை பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு விளக்கம். ஒரு வரலாற்று தாள் எவ்வாறு பேணப்பட வேண்டும், சரியா? இதற்கு மேலே இருக்கக்கூடிய சில விடயங்களை இனி நான் உங்களோட பார்க்கிறேன். இணைந்த சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுடைய வரலாற்று தாள் பேணப்படுகிற 2 இடங்கள் கேட்பார், சரிதானே? 2.7 பிரிவு ஒரு தனி கேள்விக்குரியதாக இருக்கும். இணைந்த சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுடைய வரலாற்று தாள்கள் இணைப்பிரதிகளில் வைத்திருக்கப்படும். ஒரு பிரதி சம்பந்தப்பட்ட திணைக்களத்திலும் மற்ற பிரதி இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அதாவது பொது நிர்வாக அமைச்சு, சரிதானே? இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் வைத்திருக்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தருடைய வரலாற்றுத்தால் வளமையா சம்பந்தப்பட்ட திணைக்களத்தில் இருக்கும். ஆனால் இணைந்த சேவைகளை சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் 2 இணைப்பிரதிகள் வரலாற்றுத்தால் பேணப்பட வேண்டும். ஒன்று உரிய திணைக்கள தலைவராலும், 2வது இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினாலும் பேணப்பட வேண்டும். பின்வருவோர் சார்பாக வரலாற்று தாள்களை வைத்திருக்க வேண்டியதில்லை என்று 2.6 ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக
நாங்கள் முதல் பார்த்தது போல அமைய பணியாளர் அல்லது தற்காலிக பணியாளர் தொடர்பாக வரலாற்று தாள்களை பேண வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அவர் மாதச் சம்பளம் பெறுபவராக இருந்தால் 234லேயும் நாள் சம்பளம் பெறுபவராக இருந்தால் 226 ஆனா என்கிற பொது படிவத்திலும் வரலாற்று தாள்களை பேண வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்குது பேண தேவையில்லை என்று சொல்லி, ஆனால் யாருக்கும் பேண வேண்டியதே இல்லை என்று சொல்லி சொல்ல சரிதானே. ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தில் இன்னொரு நியமனத்தை பெறுகிற போது இவ்வாறு கடமையாற்றியதற்குரிய வரலாற்று தாள்களை பெற்று அந்த பதிவினை உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மேலே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் பார்க்கணும், ஒரு உத்தியோகத்தர் இவர்களுக்கு பேண தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையிலே அவர்களுக்கு அதை வைத்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. தற்காலிக பணியாளர்கள் அமைய பணியாளர்கள் தொடர்பாக மாதச்சம்பளம் நாள் சம்பளம் என்ற அடிப்படையில் இந்த 2 படிவங்களிலேயும் அவை பேணப்பட வேண்டும் என்கிறத மனசுல வச்சு கொண்டீங்கன்னா சரி. சரி, வரலாற்று தாள் தொடர்பாக இவ்வளவு விடயமும் பார்த்தால் சரி. அடுத்தது இந்த பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் என்று சொல்லி சொல்றது. இது சில உத்தியோகத்தர்களுக்கு சுய விவர கோவைக்கு பதிலாக அல்ல தனிநபர் கோவைக்கு பதிலாக தனிநபர் பதிவேட்டு கோவை என்று சொல்லி ஒன்று பேணப்படும். ஜனாதிபதியினால நியமனம் வழங்கப்படுபவர்கள் அல்லது அமைச்சரவையினால நியமனம் வழங்கப்படுகின்றவர்கள் பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவராக பதவி வகிக்கிற இணைந்த சேவைக்குரிய ஒரு உத்தியோகத்தர் ஒரு டிபார்ட்மெண்டல் சர்வீஸில் திணைக்கள சார்ந்த தரம் ஒன்றில் பதவி நிலை உத்தியோகத்தராக பதவி வகிப்பவர் ஆகியோருக்கு இந்த தனிநபர் அறிக்கை பதிவு கோப்புகள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு 230 ஆனாவில். ஆனால் இப்போ எல்லாருக்குமே பர்சனல் ஃபைல் தான் இருக்குது. நடைமுறையில் இதில் ஒரு சின்ன விலகல் ஒன்று இருக்குது. இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுமாக இருந்தால் தனிநபர் அறிக்கை பதிவு கோப்புகள் பேணப்பட வேண்டிய ஆவணம் 230 ஆனா. 230 ஆவணா ஏற்கனவே பார்த்துட்டோம், மெச்சுரைகளும் கண்டனங்களும் பேணப்படும். 230 ஆவணா மெச்சுரைகளும் கண்டனங்களும். 230 ஆனா தனிநபர் அறிக்கை பதிவு கோப்புகள், பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் என்று சொல்லி சொல்றது. இப்போ இதில் யாருக்கு இது பேணப்படுகிறது? ஜனாதிபதியினால் வழங்கப்படுகிற நியமனம், அமைச்சரவையினால் வழங்கப்படுகிற நியமனம், அதே போல ஒரு பதவி நிலை உத்தியோகத்தராக பதவி வகிக்கின்ற நாடளாவிய சேவை இணைந்த சேவைக்குரிய உத்தியோகத்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அத்தோட ஒரு டிபார்ட்மெண்டல் சேவை சில திணைக்கள சேவைக்குரிய ஒரு பதவி நிலை உத்தியோகத்தர். பொதுவாக நீங்கள் பதவி நிலை உத்தியோகத்தர் என்று சொல்லலாம். ஜனாதிபதியினுடைய நியமனம், அமைச்சரவை நியமனம் மற்றும் பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கு இந்த கோப்புகள் யாரிடம் இருக்க வேணும்? ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தருடைய கோவை, தனிநபர் அறிக்கை பதிவு கோப்பு யாரிடம் இருக்க வேணும்? ஜனாதிபதியின் செயலாளர். அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டால் நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம், அது அமைச்சரவையினுடைய செயலாளர். ஒரு இணைந்த சேவையை சேர்ந்த உத்தியோகத்தராக இருந்தால் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர். அது இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தான் அதை வச்சிருப்பார். நாங்கள் பொது நிர்வாக அமைச்சு செயலாளர். ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு திணைக்கள தலைவர்கள். அப்ப இந்த 4 பேருக்கு அந்த ஃபைல் இருக்கும். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டவருடைய பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் இருக்கும், ஜனாதிபதியின் செயலாளர்கிட்ட. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தருக்கு அமைச்சரவை செயலாளர் அலுவலகத்திலையும், இணைந்த சேவையை சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சகம், ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு அந்தந்த திணைக்களங்கள் திணைக்கள தலைவர்களிடமும் இருக்கும். இந்த பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் அதோட பேர் திரும்பவும் சொல்லுகிறேன், தனிநபர் அறிக்கை பதிவு கோப்பு.
தனிநபர் பதிவு கோப்பு சம்பந்தமான திணைக்கள தலைவர்கள், இந்த கோப்புகளை பேணுகின்ற திணைக்கள தலைவர்கள் இவற்றினுடைய இணைப்பிரதிகளை உரிய அமைச்சு செயலாளருக்கு அனுப்ப வேண்டும். இதில் பேணப்படுகிற உத்தியோகத்தர்களுடைய கோவையினுடைய பதிவுகளின் இணைப்பிரதிகளை அமைச்சு செயலாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது இப்போ ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சில வேளைகளில் தனிநபர் அறிக்கை பதிவு கோப்பு பேணப்படுகிற ஆவணத்தை கேட்கலாம், அல்லது இது எந்த வகை உத்தியோகத்தர்களுக்கு பேணப்படுகிறதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விஷயத்தை சொன்னோம்னா போதுமானது. இதில் கொண்டு இது என்ன படிவத்தில் பேணப்படும், 2வது யாருக்கு பேணப்படுகிறது, 3 இந்த கோவைகளை யார் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பதிவு பதிஞ்சு விடுறதுல எங்களுக்கு பெரிய நெருக்கடியில் தானே. அடுத்தது பர்சனல் ஃபைல், தனிப்பட்ட கோப்புகள். தனிப்பட்ட பதிவு கோப்பு வேறு, தனிப்பட்ட கோப்பு வேறு. அது பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல், இது பர்சனல் ஃபைல். ஒவ்வொரு உத்தியோகத்தை தொடர்பாகவும் இங்கே இதுக்கு பொதுவான படிவம் ஒன்று இல்லை. அங்கே பொது 230 ஆணா இருப்பது போல இதுக்கு பர்சனல் ஃபைலுக்கு இல்லை, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைலுக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு தனிப்பட்ட கோவை என்பதை பேணுவது தொடர்பாக நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகள் பார்க்குற நேரத்தில் அந்த விடயத்தை விளக்கமாக பார்த்து கொள்ளுவீங்கள். நான் அந்த பகுதியை இன்றைக்கு குரூப்பில் இந்த வீடியோ போடுற நேரத்தில் உங்களுக்கு பகிர்ந்து விடுகிறேன். ஒரு சுய விவர கோவை ஒன்று ஆரம்பிக்கும் போது அதில் இடப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன, சுய விவர கோவை ஒன்றில் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன, இந்த 2ம் வித்தியாசமா. முதல் நாள் ஒருவர் தன்னுடைய பதவியை கையேற்கும் போது கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன, ஒருவருடைய சுய விவர கோவையில் இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன, இந்த 2ஐயும் உள்ளடக்கியதாக கேள்விகள் வந்திருக்கு. அது நிறைய ஆவணங்கள் இருந்தாலும் ஒரு 20 ஆவணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், முதல் நாள் ஒரு வேலை போகிற நேரத்தில் அவருடைய நியமன கடிதம், தேசிய அடையாள அட்டையினுடைய பிரதி, பிறப்பு சான்றிதழ், திருமணமாக இருந்தால் திருமண சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளினுடைய பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழினுடைய உறுதிப்படுத்திய பிரதிகள், ஏனைய தகமைகளை கொண்ட சான்றிதழினுடைய பிரதிகள் என்பவற்றோடு அது ஆரம்பிக்கப்படும். பதவியை கையேற்ற கடிதம், பதவியை பொறுப்பேற்ற அல்ல கடமையை பொறுப்பேற்ற கடிதம் என்பது அந்த முதல் நாளில் அவர் கொடுக்கிறதாக இருக்கும். அதுக்கு பிறகு WNOP டிக்ளரேஷன், என்ன விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதார அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் தொடர்பான வெளிப்படுத்துகைகள். இதுக்கு பிறகு அவருடைய வருடாந்த செயலாற்றிக மதிப்பீடு, இடமாற்றம், பதவி உயர்வு, வேதனை ஏற்றம், புலமை பரிசில்கள், விடுமுறைகள் தொடர்பான விவரங்கள், சம்பளமற்ற அரை சம்பள விடுமுறைகள் தொடர்பான விவரங்கள், வெளிநாட்டு புலமை பரிசில், வெளிநாட்டு பயணங்கள், அதே போல வேதனை ஏற்றங்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் போன்ற சகல விவரங்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த வரலாற்று தாளில் பதியப்படுகிற அவ்வளவு விவரங்களையும் அங்கே உள்ளடக்கி இருப்பாங்க. சுய விவர கோவையில் உள்ளடங்குகிற ஆவணங்கள் அவை. அதே போல சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய பிரகடனம், சத்தியம் அல்லது உறுதியுரை போன்ற பல்வேறு விடயங்கள், மருத்துவ சான்றிதழ் போன்றவை இருக்கும். அப்போ அதை உள்ளடக்கியதாக ஒரு ஒளிப்பதிவு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் தெளிவாக இருக்கு. இதை விட அதில் கூடுதலாக இருக்கு. அப்போ அந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொள்வது தான் நல்லது. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதியில நியமனங்கள் தொடர்பாக இருக்கிற போது அந்த விடயங்கள் இருக்குது. இதுல இருக்கிற 5வது பிரிவின் முக்கியமான ஒரு விடயத்தை பிள்ளைகளை அவதானித்து கொள்ள வேண்டும். தனிநபர் பதிவு கோவை அல்லது தனிநபர் கோவை, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் அல்லது பர்சனல் ஃபைல் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஏற்பாடு இந்த 5(3) இது பல்வேறு விதமாக மீறப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ஒரு உத்தியோகத்தருடைய ஒழுக்காற்று விடயம் சம்பந்தமான கடிதங்கள் சுய விவர கோவையில் இடப்படலாமா என்கிறது ஒரு கேள்வி. சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் ஏதாவது குற்றச்சாட்டுக்கு குற்றவாளியாக காணப்பட்டால் மட்டும்தான் ஒழுக்காற்று விடயம் சம்பந்தமான கடிதங்கள் தனிநபர் பதிவு கோப்பு அல்லது தனிநபர் கோப்பில் இடவேண்டும், இல்லாவிட்டால் இடக்கூடாது.
ஒரு உத்தியோகத்தர் ஒரு விசாரணையில குற்றவாளியாக காணப்பட்டால் மட்டும்தான் ஒழுக்காற்று விசாரணையோடு சம்பந்தமான கடிதங்கள் அவருடைய தனிநபர் கோப்பு அல்லது தனிநபர் பதிவு கோப்பில் இடப்பட வேண்டும். அதுவும் அவருக்கு வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு தாளினுடைய பிரதி, குற்றப்பத்திரத்தினுடைய பிரதியும் அதற்கான தீர்ப்பு ஒழுக்காற்று கட்டளையின் பிரதி ஒன்றும் கோப்பிட்டு வைக்கப்பட்டால் போதும். அந்த உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட குற்றப்பத்திரத்தினுடைய பிரதியும் ஒழுக்காற்று கட்டளையின் பிரதியும் அதுல கோப்பிடப்படுவது போதும். ஒரு உத்தியோகத்தருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பிக்கிற போது அது சுய விவர கோவையில இடப்படுவது இல்லை. அது தனியாக ஒரு விசாரணை கோவையில வச்சிருக்க வேணும். அவர் குற்றவாளியாக ஆக்கப்பட்டால் தவிர பதியக்கூடாது. ஆக்கப்பட்டால் மட்டும் பதிவு செய்யலாம். அதுவும் 2 விடயங்களையும் உள்ளடக்கியதாக பதிவு செய்தால் போதுமானதாக இருக்கும். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விடயம் பிள்ளைகள், சேவை சான்றிதழ். இந்த சேவை சான்றிதழ் சம்பந்தமாகவும் அடிக்கடி கேள்வி கேட்கிறவ, ஒரு உத்தியோகத்தர் ஒருவர் சேவை சான்றிதழ் கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு சர்வீஸ் சர்டிபிகேட் சும்மா கொடுக்குறீங்க, சரிதானே? ஒரு உத்தியோகத்திற்கு சேவை சான்றிதழ் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் வழங்கப்படலாம்? ஓய்வு பெறுவதனால் அல்லது தானாக பதவி விலகுவதன் மூலமாக அரசு சேவையிலிருந்து விலகுகின்ற உத்தியோகத்திற்கு சேவை சான்றிதழ் கொடுக்கலாம். அவ்வாறு அல்லாத வேறு எந்த அரசாங்க உத்தியோகத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நடத்தையை பற்றியோ திறமையை பற்றியோ சேவையை பற்றியோ சேவை சான்றிதழ் ஒன்று கொடுக்கப்படக்கூடாது. என்னென்ன? அவருடைய நடத்தை, திறமை, சேவை பற்றி சேவை சான்றிதழ் ஒன்று கொடுபடல் ஆகாது. இவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஓய்வு பெறுவதனால் அல்லது தானாக பதவி விலகுவதன் மூலம் அரசு சேவையிலிருந்து விலகும் அரசாங்க உத்தியோகத்திற்கு தவிர வேறு எந்த அரசாங்க உத்தியோகத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் நடத்தையை பற்றியோ திறமையை பற்றியோ சேவையை பற்றியோ சேவை சான்றிதழ் ஒன்று கொடுக்கக்கூடாது. இப்போ கொடுக்கக்கூடியது யாருக்கண்டு திருப்பியும் சொல்லுகிறாங்க. ஓய்வு பெற்றவர், தானாக பதவி விலகியவர், அவருடைய வேலையோ நடத்தையோ திருப்தி இல்லை என்று காரணம் சொல்லாமல் வேறு காரணங்களுக்காக தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்பட்டவர்கள். அப்போ வேலை சரியில்லை என்று ஒருவரை தற்காலிக நியமனத்தை முடிவுறுத்தினாலோ, அவருடைய நடத்தை சரியில்லை என்று நியமனத்தை முடிவுறுத்தினாலோ அவருக்கு சேவை சான்றிதழ் கொடுக்குறீங்க. இந்த காரணங்கள் தவிர வேறு காரணங்களுக்காக நியமனம் முடிவுறுத்தப்பட்டார். வேலை அல்லது நடத்தையின் திருப்தியினம் தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்பட்டால் 3 வகையில: ஓய்வு பெறுதல், தானாக பதவி விலகுதல், வேலை அல்லது நடத்தையின் திருப்தியின்மை தவிர வேறு காரணங்களுக்காக தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்படுதல் ஆகிய காரணங்களால அரசாங்க சேவையை விட்டு விலகும் உத்தியோகத்திற்கு சேவை சான்றிதழ் வழங்கலாம். அப்ப முதலாவது பந்தியில யாரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஓய்வு பெறுவது அல்லது தானாக பதவியிலிருந்து விலகுகிற உத்தியோகத்தரை தவிர வேறு அரசாங்க உத்தியோகத்தரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. திருப்பி கொடுக்கலாம் என்றா ஓய்வு பெறுகிறவர், தானாக பதவி விலகிறவர், தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்பட்டவர், அதற்கு அவருடைய வேலை அல்லது நடத்தையின் திருப்தியினம் காரணமாக இருக்கக்கூடாது. வேலை அல்லது நடத்தையில் திருப்தியின்மை தவிர வேறு காரணங்களுக்காக நியமனம், தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்பட்டவர். இது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். என்ன, ஒரு தடவை தற்காலிகமாக வேலை செய்கிறார், அவர் நிப்பாட்டுறோம். ஆனால் நிப்பாட்டின காரணம் என்ன? அவற்றை வேலை சரியில்லை, நடத்தை சரியில்லை என்பதாக இருக்கக்கூடாது. வேறு காரணங்களுக்காக நிப்பாட்டியிருக்கும். அவருக்கு சேவை சான்றிதழை வழங்கலாம். இதை ஒரு கேள்வியாக கேட்கலாம். சரிதானே? எவ்வாறான அலுவலர்களுக்கு சேவை சான்றிதழ் ஒன்று வழங்கப்படலாம், அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களவை என்று கேட்கலாம். அப்ப ஓய்வு பெறுதல், தானாக பதவி விலகுதல்,
வேலை அல்லது நடத்தையின் திருப்தியினம் தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்படுதல் ஆகிய காரணங்களினால அரச சேவையை விட்டு விலகுகின்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு சேவை சான்றிதழ் ஒன்று வழங்கப்படலாம். சேவை சான்றிதழில் கீழ்வரும் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். உத்தியோகத்தர பெயர், அரசாங்கத்தின் கீழ் சேவையாற்றிய காலம், அவர் ஒவ்வொரு திணைக்களங்களிலும் பணியாற்றிய காலப்பகுதிகள், அவர் பணியாற்றிய திணைக்களங்களின் பெயர், திகதிகள், அவர் வகித்த பதவி நிலைகள், அரசு சேவையை விட்டு விலகுவதற்கான காரணம், அவருடைய வினைத்திறன், பொதுவான நடத்தை ஆகிய 6 விடயங்களை உள்ளடக்கி போடலாம். உத்தியோகத்தருடைய பெயர், அரசு சேவையில் அவர் பணியாற்றிய காலம், பணியாற்றிய திணைக்களங்களுடைய பெயர், திகதிகள், வகித்த பதவி நிலைகள் உள்ளிட்ட விவரங்கள், அரசு சேவையை விட்டு விலகுவதற்குரிய காரணம், அவரது வினைத்திறன், பொதுவான நடத்தை. 3வது விஷயம், இது யார் கொடுக்கலாம்? இணைந்த சேவையை சேர்ந்த உத்தியோகத்தர்களுடைய சேவை சான்றிதழை வழங்குவது பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். ஏனைய அலுவலர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்குவது திணைக்கள தலைவர். திணைக்கள தலைவர் ஒருவருக்கு இதை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் உரிய அமைச்சின் செயலாளர். திணைக்கள தலைவர் ஒருவருக்கு இதை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் உரிய அமைச்சின் செயலாளர். கவனமாக இருங்க பிள்ளைகள், இந்த சேவை சான்றிதழ் தொடர்பாக 8 புள்ளிக்கு ஒரு கட்டுரை கேள்வியை கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்டால் என்னென்ன எழுத போறீங்கன்னு குறித்து வச்சிருக்கணும். சேவை சான்றிதழ் என்று போட்டு உண்டு. யாருக்கு கொடுக்கக்கூடாது, 2வது யாருக்கு கொடுக்கலாம், அதுல உள்ளடங்குவது என்ன, 3வது யார் கொடுக்கலாம், 4வது கொடுக்கிறதனுடைய நோக்கம் என்ன. சேவை சான்றிதழ் கொடுப்பதனுடைய நோக்கம், உத்தியோகத்தர் ஒருவர் வேறு இடம் ஒன்றில் வேலை பெற விரும்பும் போது அவர் அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றிய காலப்பகுதிக்கான ஒரு சான்றிதழாக அதை பயன்படும். இப்போ சேவை சான்றிதழ் நிரப்புகின்ற அதிகாரி அதை மனதில் கொள்ள வேணும். ஒரு உத்தியோகத்தர் வேறு இடம் ஒன்றில் வேலை பெற விரும்பும் போது அவர் அரசாங்கத்தில் பணியாற்றிய காலப்பகுதி தொடர்பான ஒரு சான்றிதழாக அது அமையும். உத்தியோகத்தர் சேவையில் ஈடுபடுத்த விரும்புகிற புதிய தொழில் தருணர் அந்த உத்தியோகத்தரை பற்றி முன்னர் அவர் பணியாற்றிய அதிகாரியிடமிருந்து நியாயமாக தெரிந்து கொள்ள எதிர்பார்க்கிற எல்லா தகவல்களையும் அந்த சான்றிதழில் குறிப்பிட வேண்டும். நியாயமாக இப்போ ஒருத்தர் அவரை வேலைக்கு எடுக்க போறார், அவரை பற்றி அவருடைய முன்னைய தொழில் தருணரிடமிருந்து, அவர் முன்னர் சேவையில் அவரை வைத்திருந்த அதிகாரியிடமிருந்து அவர் நியாயமாக என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேணுமோ அந்த விஷயங்களை அதில் உள்ளடக்கி இருக்க வேணும். ஒரு உத்தியோகத்தருடைய சேவை திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு உதவக்கூடிய, அவர் வேற ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு உதவக்கூடியதான அவருக்கான நற்பண்புகள் ஏதேனும் இருந்தால் அதை அந்த சேவை சான்றிதழில் குறிப்பிட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, 4 விடயங்களை உள்ளடக்கி அழகாக இதை எழுதலாம் பிள்ளைகள். சரிதானே? சேவை சான்றிதழ் தொடர்பாக கேட்கப்பட்டால் ஒவ்வொன்றும் 2 புள்ளிகளுக்கு 8 புள்ளி தரக்கூடியதாக உங்கள்ட்ட கேள்வியை கேட்கலாம். சேவை சான்றிதழ் ஒன்று, முதலாவது ஓய்வு பெறுதல் அல்லது தானாக பதவி விலகுவதன் மூலமாக அரசாங்க சேவையில இருந்து விலகுகின்ற உத்தியோகத்தை தவிர வேறு உத்தியோகத்தர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய நடத்தையை பற்றி, திறமையை பற்றி, சேவையை பற்றி ஒரு சேவை சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. 2வது ஓய்வு பெறுதல், தானாக பதவி விலகுதல் மற்றும் வேலை அல்லது நடத்தையினுடைய திருப்தியினம் தவிர்ந்த வேறு காரணங்களால் தற்காலிக நியமனம் முடிவுறுத்தப்படுதல் ஆகிய காரணங்களால் சேவையை விட்டு விலகும் உத்தியோகத்தர்களுக்கு சேவை சான்றிதழ் ஒன்றை வழங்கலாம். அது 6 விடயங்களை கொண்டிருக்கும். அவருடைய பெயர், சேவையாற்றிய காலம், சேவையாற்றிய திணைக்களங்களின் பெயர், திகதிகள், திணைக்களங்களில் அவர் வகித்த பதவிகள் தொடர்பாக
அரச சேவையை விட்டு விலகுவதற்கான காரணம் வினைத்திறன் பொது நடத்தை. மூன்றாவது, யார் கொடுக்கலாம்? இணைந்த சேவையை சேர்ந்தவர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், ஏனையவர்களுக்கு திணைக்கள தலைவர். ஒரு திணைக்கள தலைவருக்கு கொடுக்கிறதாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த சேவை சான்றிதழ் தொடர்பாக கேட்கப்பட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாளையும் வடிவா விவரமா நீங்கள் விவரித்து எழுத வேண்டி இருக்கும். என்ன சேவை சான்றிதழ் இப்படி கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு கொடுக்க வேணும், இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக யார் கொடுக்க வேணும், இதை கொடுக்கறதுன்ற நோக்கம் என்ன என்கிற அடிப்படையில் இந்த அத்தியாயம் ஒரு ஆகப்பெரிய ஜனரஞ்சகமான அத்தியாயம் அல்ல. சரிதானே? இதுக்குள்ள வரக்கூடிய கேள்விகள் தொடர்பில் ஓரளவுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. திரும்ப ஒருக்கா வாசித்து பார்த்து கொள்ளுங்க. நான் திரும்ப ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். எளிமையாக இந்த பகுதியில் சொல்லக்கூடிய அல்லது நீங்கள் பார்த்து வைக்க வேண்டிய கேள்விகள் தொடர்பாக இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள பொதுவான ஏற்பாடுகள். அப்போ ஒன்று, ஒரு உத்தியோகத்தர் தொடர்பான பாதகமான குறிப்புகள் இடப்படுகிற போது அதை பற்றி அவருக்கு தெரியப்படுத்த வேணும். அவ்வாறு தெரிவிக்கப்பட்டது, அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்பதற்கான அத்தாட்சி ஒன்றையும் அந்த ஆவணத்தோடு இணைக்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தருடைய ஓய்வூதியத்துக்கு உதவக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் உரிய வகையில் பேண வேண்டும். தாமதங்களை தவிர்க்கும் வகையில் ஒரு உத்தியோகத்தர் ஓய்வு வரும்போது அவர் ஓய்வூதியங்களை உரிய காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஆவணங்களை ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினுடைய வழிகாட்டலுக்கு அனுகூலமாக பேணி வர வேண்டும். ஒரு உத்தியோகத்தருடைய திறமை பற்றியோ அவருடைய குணநலன் சேவை பற்றியோ உத்தியோகபூர்வமான எழுத்து ஆவணம் ஒன்று கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வரலாற்றுத்தாள். இந்த வரலாற்றுத்தாளில் நீங்கள் பார்க்க வேண்டியது வரலாற்றுத்தாள் பேணப்பட வேண்டிய படிவங்கள் என்ன. இரண்டாவது, வரலாற்றுத்தாள் பேணப்பட வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்படாத திணைக்களங்கள் என்ன. எந்தெந்த திணைக்களங்களில் வரலாற்றுத்தாள் ஒன்று பேணப்படுவது வலியுறுத்தப்பட்டு இருக்க இல்லை என்று சொல்லி அதை பார்க்க வேணும். அடுத்தது, வரலாற்றுத்தாள் ஒன்றில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன. வரலாற்றுத்தாள் ஒன்று உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஆக குறைஞ்சது ஒரு 15 விடயம் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். தற்காலிகமான உத்தியோகத்தர்கள், அமைய பணியாளர்களுக்கும் வரலாற்றுத்தாள் பேணப்பட வேண்டும். வைத்திருக்க வேண்டியது இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அது வைத்திருக்கப்பட வேண்டி இருக்குது. நீங்கள் 234, 226 என்கிற படிவங்களை பயன்படுத்த வேணும் என்கிறத தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அடுத்தது, வரலாற்று தாள் ஒன்று பேணப்பட வேண்டிய விதம் தொடர்பாக 9 விடயங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். என்ன, அது பூட்டி பாதுகாக்கப்பட வேண்டும், அகர வரிசையில் பேணப்பட வேண்டும், ஒரு சிரேஷ்ட முகாமைத்துவ உத்தியோகத்தருக்கு பொறுப்பாக இருக்க வேணும், ஒரு உத்தியோகத்தருக்கு மெச்சுரைகள் கண்டனங்கள் தொடர்பாக பேணப்படுவதாக இருந்தால் அதை 230 ஆவண படிவத்தில் பதிவு செய்து வரலாற்று தாளோடு இணைக்க வேண்டும். பிறந்த தேதி குறிப்பிட்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். பிறந்த தேதியை குறிப்பிட்டு ஆரம்பிக்க வேண்டும். வரலாற்று தாளினுடைய ஒவ்வொரு பதிவும் பதவியுள்ள உத்தியோகத்தர்களால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். உத்தியோகத்தருக்கு அந்த வரலாற்று தாளை பார்ப்பதற்கு வாறு இடமளிக்கப்படலாம். தொடர் பெற்றவர்கள் பார்ப்பது தடுக்கப்பட வேண்டும். தொடர் பெற்றவர்கள் அதை பார்க்கறது தடுக்கப்பட வேண்டும். பதவியுள்ள உத்தியோகத்திற்கு ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட ஆரம்பித்தால் திணைக்கள தலைவர் அந்த உத்தியோகத்தினுடைய வரலாற்று தாழ்ந்த பிரதியையும் அமைச்சு செயலாளருக்கு அனுப்ப வேண்டும். அதுபோல இடமாற்றம் பெற்று சென்றவருடைய வரலாறு தலை அனுப்பும் போது பிரதி ஒன்றை வைத்து கொண்டு அதனுடைய மூல பிரதியை அந்தரங்கமானது என குறிப்பிட்டு பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும். ஓய்வு பெறுகிற உத்தியோகத்தினுடைய வரலாற்று தாளை ஓய்வூதிய பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்தது, தனிநபர் பதிவு கோப்பு, பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் என்று பார்த்து நாங்கள் பர்சனல் ரெக்கார்ட் ஃபைல் பேணப்படுகிற படிவம் என்ன, எந்த வகையான உத்தியோகத்தர்களுக்கு பேணப்படுகிறது, இந்த கோவைகளை பேணுவதற்கு பொறுப்பானவர்கள் எங்கள் தொடர்பாக பார்த்தனாங்க. அடுத்த சுயவிவர கோவை தொடர்பில் நான் பிள்ளைகளோட கதைக்கையில் சுயவிவர கோவை, சுயவிவர பதிவு கோவை ஆகியவை தொடர்பாக நாங்கள் பொதுவாகவே இப்போது
சுயவிவர கோப்பு என்றுதான் சொல்லப்படுது. தனிநபர் கோவை, பர்சனல் ஃபைல். அப்போ ஒரு பர்சனல் ஃபைல் சம்பந்தமாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான செயல்முறையில் முழுமையாக விவரமாக பேசப்பட்டிருக்கு. அது ஒரு அரை மணி நேரம் எடுத்து பேசியிருக்கிறோம். அந்த விவரங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். அதை பார்த்துக் கொள்வது முக்கியமானதாக இருக்கும். இது தவிர இதில் முக்கியத்துவம் பெறுகிறது சேவை சான்றிதழ். சேவை சான்றிதழ் தொடர்பாக யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்க வேண்டும், அதில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்ன, இதனை வழங்குபவர் யார், அதை வழங்குவதனுடைய நோக்கம் என்ன ஆகிய விடயங்களை பேசி இருக்கிறோம். இன்றைக்கு ஏறத்தாழ 1 மணி நேரம் தான் எங்களுடைய செயலமர்வு நடந்திருக்குது. நான் இந்த அளவோடு இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அடுத்த செயலமர்வு பற்றி நான் உங்களுக்கு குரூப்பில் அறிய தருவேன். பெரும்பாலும் இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் நேரம் ஒதுக்கி நாங்கள் படித்து கொள்வதற்கு பார்ப்போம். சரிதானே? இந்த அளவில் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்ள